2026 ஆட்சி பிடிக்கும். என்ன பிடிச்சிருவார். அவர் அமெரிக்காவை ஆளக்கூடியவருங்க, அவ்வளவு அறிவுள்ளவருங்க. ஏன்னா அவங்க குடும்பம் பூரா தியாகி. அதெல்லாம் கிடையாதுங்க. இவன் என்னங்க, இவன் நேற்று முளைச்சிக்கிட்டு ஏங்க காருக்கே வரி கட்டாம தனியா இறக்கணும் வச்சானுங்க. உள்ள உட்காந்து சிரிக்கிறாரு. சனம் செத்துக்கிட்டு இருக்கு. சிறுபான்மையினர் மக்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. முஸ்லீம்களும் என்ன நினைக்கிறாங்க இதை பத்தி? கமருதீன் கண்டிப்பாக சிறுபான்மையினர் மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறது வாய்ப்பே இல்லை. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட நடவடிக்கை அப்படி தான் இருக்குது. கடந்த காலங்களில் இருந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மைக்கு எதிராக அவர் படங்கள்லேயே பிரச்சாரம் அப்படி தான் இருக்குது. இப்போ ஜனநாயக படமும் அதே மாதிரி பிரச்சாரங்கள் தான் அவர் பண்ணியிருக்காரு. அதனால் சிறுபான்மையினர் வாக்கு அவருக்கு உழுவாது. படங்களை தவிர்த்து அவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்காக எந்த குரலும் இதுவரை அந்த ட்ராக் ரெக்கார்டு எதுவுமே இல்லை. அவர் மக்கள் போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டதில்லை, அந்த தொகுதி மாதிரி சீரமைப்பு அந்த நடந்ததில்லை, அதை பற்றி எதுவுமே பேசுறது இல்லை. விஜய் பண்ற அரசியல் ரொம்ப மட்டமான அரசியல் வழக்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணல. குடியுரிமை சட்டத்துக்கு உட்காந்து ரோட்ல உட்காந்து போராடணும். அப்ப என்ன சப்போர்ட் பண்ணாரு? இனிமே சப்போர்ட் பண்ண போறாரு? எதுக்குமே வரல, எந்த இதுவுமே செய்யல. இப்போ நான் சிஎம் ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? எடுத்தோன்னே எப்படி சிஎம் ஆக முடியும்? இது பேராசை தானே. விஜய்க்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம். நோம்பு கஞ்சி எல்லாரும் தான் குடிக்கிறாங்க. ஆமா, எல்லா கட்சிக்காரங்களும் தொப்பி போடுவாங்க, தொழுவாங்க, எல்லாம் தான் செய்வாங்க. இதெல்லாமே அவங்க ஓட்டுக்காண்டி செய்யறது தான். இதுக்கு முன்னாடிலாம் செய்ய வேண்டியதானே. இதுக்கு முன்னாடிலாம் நோம்பு வந்துக்கிட்டு தான் இருக்கு, தொழுவை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ மக்களா நின்று எல்லாமே செஞ்சிருக்கலாமே. சுத்தமா மோசமா இருக்கு. ராகுல் காந்தி வந்தாங்க, செய்தியில பாக்குறோம், ஒரு அட்டூழியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு மட்டும்தான் அராஜகமும் அட்டூழியமும் நிறைய நடக்குது. இல்லை, கண்டிப்பாக போட மாட்டாங்க. சிறுபான்மையர் எதுவுமே செய்யலை. அது முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் குரல் கொடுக்கல. கிறிஸ்டின் இதில் அந்த வட மாநிலங்களில் சர்ச்சில் இது பண்ணாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் இது வரைக்கும் குரல் கொடுத்தது கிடையாது. இதில் சிறுபான்மையர் ஓட்டை எதிர்பார்க்கறதுல என்ன நியாயம் இருக்கு? ஒரு குரல் கொடுக்கணும்ல. இது ஜனநாயக நாடுல குரல் கொடுக்கணும்ல. கிறிஸ்மஸ் இதுக்கு வட மாநிலத்தில் சர்ச்சில் உள்ள பூந்து இது பண்ணாங்க. எதுக்குமே குரல் கொடுக்கல. எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. ஒரு மக்கள், எந்த மக்களாக இருக்கட்டும், எங்க ஒரு தப்பு நடந்தாலும் கேட்கறது தான் அரசியலுக்கு வரணும். அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். நமக்கு முன்னாடி தலைவனை தேடுங்க, நடிகரை தேடாதீங்க. விஜய் அவர் ஏதாவது சொல்லுவார். சும்மா டைலாக். சினிமா நடிச்சிருக்காரு. வாழ்க்கை வேற, சினிமா வேற. தெளிவான பாதையில் போல. அவர் போற ரூட் ரொம்ப ராங் ரூட். அவர் வேற எந்த குழியும் இல்லாத அவர் வேஸ்ட் பீஸ். அவர் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? அவர் 1.5 வருஷம் ஆச்சு. என்ன மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? சொல்லுங்க பாப்பா. எங்கே எப்போ எதுக்காக மக்களுக்காக இதுக்காக போராடிக்காரு? வேற பேச்சை ரூட்டை மாத்தியா நீங்க? ஓட்டுக்கு நோ சான்ஸ். ஒரு சைடில் இப்போ நேர்மையாக பேசுனா நியாயமாக பேச, அவர் நேர்மையாக பேசுறேன். அப்படிலாம் போகாது. முஸ்லீம் ஓட்டெல்லாம் அவருக்கு போகாது. அவர் இப்போ தானே வந்திருக்காரு. இன்னும் மக்களுக்கான இது ஒன்றும் செய்யலை. வந்தால் செய்ய வேண்டாரு. ஏன் இப்போ கரூரில் நடந்துச்சு 41 பேர் இது. அவர் என்ன பண்ணார்? திருச்சியில் எழுதி தானே போனார். எந்த மக்களுக்கு நின்று கேட்டாப்லையா? அப்போ நின்று கேட்கணுமா இல்லையா? நீ பாட ஏறி ஓடுனீங்கன்னா ஏறி ஓடுறதுக்கு என்ன வேலை இருக்குது? 2 மாதம் கழிச்சா நீங்கள் வெளியே வருவீங்களா? இது வரைக்கும் அவர் பிஜேபியில் எவ்வளோ முஸ்லீம்களுக்கு எதிராக பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுவும் தட்டி கேட்கலையே. தட்டி கேட்டிருந்தா பரவாயில்ல, எதுவும் தட்டி கேட்கலையே. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தை கூட பிஜேபி பற்றி பேசவே இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு போட மாட்டாங்க சார். விஜய்க்கு போட மாட்டாங்க கண்டிப்பாக. இப்போ ஒரு படம் எடுத்தாராமே, அதில் டைம்லாம் சொல்லியிருக்காங்களாம். போடுறது கஷ்டம் தான் சார். நானும் நிறைய இடத்துல லைனுக்கு போகிறேன். நிறைய பேர் அவங்கள பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க. நானும் ஒரு நாளைக்கு 60 கிலோமீட்டர் போகிறேன். அந்த அளவுக்கு விசேஷமாக தெரியல. நேற்று வந்தவங்க அவங்க சிறுபான்மைக்கு எப்படி சொல்ல முடியும்? சிறுபான்மையின மக்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு பேசியிருக்காரு. அதெல்லாம் இருக்காதுங்க. சொல்லுவாங்க ரசிகர். அதான் சிறுபான்மையில் ரசிகர் இருக்காங்கல்ல, அவங்க வேணாம் போடலாம். மற்றவங்க போடுறதுக்கெல்லாம் வழி கிடையாது. சிறுபான்மை மக்கள்லாம் எனக்கு தான் ஓட்டு போடுவான்னு சொல்றாரு. அதெல்லாம் ஆகாது, போட மாட்டாங்க. அதனால போட மாட்டாங்க. மனைவி இதாகிடுச்சு, பிள்ளைங்களுக்கு இது பண்ணிட்டாரு. வேறு லேடிஸ் எப்படி தான் அவங்களுக்கு எதாவது கேட்பாங்கல்ல. தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவ்வளோ ஒன்றும் இது இல்லையே. டெய்லி ஒரு நாள் பண்ணுறாரு, மறுநாள் வரமாட்டாரு. அவருக்குன்னு அரசியலில் அப்படி ஒன்றும் பெரிய செல்வாக்கெலாம் கிடையாது. ரசிகர்கள் செல்வாக்கு இருக்குது, அவ்வளோதான். மற்ற தலைவர்களை மாதிரி எல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசமாக ஒரு திறமையாக எதுவுமே பேசுகிறது கிடையாது.